வருகிறது. குரலும் பொருளும் விரிவிரியோடு வழங்குகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞர், எழுத்தாளர், பட்டிமன்ற பேச்சாளர் என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம். குரலும் பொருளும். வணக்கம் ஐயா. அதிகாரம் 84 பேதமை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவைகளை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. திருக்குறள் வாழ்வியல் நூல். மக்கள் தம் அக வாழ்வையும் புற வாழ்வையும் கூறும் நூல். இன்பமுடனும் இசையுடனும் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை பண்புகளை விளக்குகிறது. பொருட்பால் அதிகாரம் 84 பேதமை. பேதமை எனப்படுவது யாது என்றால், தனக்கு கெடுதியானதை கைக்கொண்டு ஊதியமானதை கைவிடுதலாகும். நன்மையை விடுத்து தீமையை நாடுவதே பேதமை ஆகும். பேதமை அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். அதிகாரம் 84 பேதமை. 831வது திருக்குறள். பேதமை என்பது ஒன்று யாதெனின் ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல். அறியாமை என்பது கெடுதியானவற்றை செய்து ஊதியமானவற்றை செய்யாமல் இருத்தல். 832 பேதமையுள் எல்லாம் பேதமை காதன்மை கையல்ல தன் கண் செயல். அறியாமையுள் எல்லாம் அறியாமை தனக்கு தகுதியில்லாதவற்றில் ஆசை வைத்தல். 833 நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதமை தொழில். இழிச்செயலுக்கு வெட்கப்படாமை நல்லதை தேடாமை அன்பு செய்யாமை பேண வேண்டியதை பேணாமை அறிவிலார் செயல். 834 ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையார் இல். நல்ல நூல்களை கற்றும் அதன் பயன் உணர்ந்தும் அதை பிறர்க்கு உரைத்தும் போன்ற தான் அதன்படி நடவாமை அறிவிலாரினும் அறிவிலான் இல்லை. 835 ஒருமை செயல் ஆற்றும் பேதை எழுமையும் தான் புக்கு அழுத்தும் அழுந்தும் அன்று. 7 பிறவியின் துன்பத்தை ஒரு பிறவியிலே அறிவிலான் விளைவித்துக் கொள்வான். 836 பொய்படும் ஒன்றோ புனை பூணும் கையறியா பேதை வினைமேல் குளின். அறிவிலி ஒரு செயலை மேற்கொண்டால் அதை பொய்யாய் செய்து தானும் துன்புறுவான். 837 ஏதிலார் ஆற தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்றக்கடை. மூடன் பெருஞ்செல்வம் பெற்றால் பிறர் அதை அனுபவிக்க உறவினர் பசித்திருப்பர். 838 மையல் ஒருவன் கலித்தேட்டால் பேதை தன் கையொன்று உடைமை பெறின். அறிவிலி பொருள் ஒன்று பெற்றால் பித்தன் மதுவை குடித்து மகிழ்ந்தார் போல களிப்படைவான். 839 பெரிது இனிது பேதையார் கேண்மை பிரிவின்கண் பிழை தருவது ஒன்று இல். அறிவிலார் நட்பு மிக நல்லது, ஏனெனில் பிரிவு ஏற்பட்டால் ஒரு துன்பம் அதனால் வருவதில்லை. 840வது திருக்குறள். கழா அக்கால பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குழா அத்து பேதை புகழ். அறிவாளிகள் அவையில் மூடன் புகுதல் அசுத்தமான காலை நல்ல படுக்கையில் வைத்தார் போலும். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.